அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அதிமுகவோட அந்த வாக்காளர்கள், அதாவது எம்ஜிஆரோட வாக்கு வங்கி தவேகாவுக்கு அது இடம்பெறும்னு நினைக்கிறீங்களா சார் அந்த தேர்தலில்? ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காங்க எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ செங்கோட்டையன் இங்கே இணைஞ்சிருக்கிறாரு. நீங்கள் கூறியது போல இதுவரை இல்லாத அளவுக்கு தாவேகா தொண்டர்கள் முதன்முறையாக அண்ணா நினைவிடம், எம்ஜிஆர் நினைவிடம், மறைந்த முதலமைச்சர்கள் ஜெயலலிதாவின் நினைவிடத்திற்கு நேரில் சென்று மலர் தூவி புஷி ஆனந்த், ஆதவ அர்ஜுனாவா புடைசூழ அந்த மரியாதையை செலுத்தும் நிகழ்வு முதன்முறையாக நடந்திருக்கு. தாவேகா தொடங்கியதற்கு பிறகு நேரடியாக நினைவிடங்களுக்கு செல்லும் இந்த திராவிட இயக்க அந்த பாணி அரசியலை முதல் முறையாக அந்த மேற்கொண்டிருக்காங்க. அதை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதனால் இது அதிமுக தலைவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பாணி, அல்லது இந்த திமுக தலைவர்கள் இந்த மாதிரி அண்ணா நினைவிடம், கலைஞர் நினைவிடத்துக்கு அவங்க போவாங்க. இது போல் செங்கோட்டையன் இந்த தாவேகாவின் போக்கை திசை திருப்புறாரோ அப்படின்னு நினைக்கலாமா? அந்த வாக்கு வங்கிகள் செங்கோட்டையனால் மாறுமா? நீங்கள் கூறுவதை பார்த்தால் அதிமுகவின் வாக்கு வங்கி, எம்ஜிஆரின் வாக்கு வங்கி அப்படியே தாவேகாவுக்கு இடம்பெயரும் என்று கூறுவதை போல இருக்குது. அதற்கு சாத்தியம் இருக்குதா சார்? இல்லையா, இப்போ அதுக்கு மாற்றே இல்லை. நீங்கள் எம்ஜிஆருக்குன்னு ஒரு கட்சி இருந்துச்சு, அந்த கட்சிக்கு பேர் அதிமுக. அந்த அதிமுக கட்சிக்கு தலைநகர் சென்னையில் ஒரு தலைமை அலுவலகம் இருக்கு, ராயப்பேட்டையில் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த கட்சிக்கு ஒரு பொதுச் செயலர் இருக்கிறதா சொல்றாங்க, எடப்பாடின்னு சொல்றாங்க. அந்த எடப்பாடி நம்பி ஏதோ கட்சி பேர் இருக்கிறதா சொல்றாங்க, அது பொதுக்குழு மாவட்ட செயலர் நடத்துறாங்கன்னு சொல்றாங்கல்ல. அவங்கெல்லாம் போய் ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்க, அதிமுக அண்ணாதி புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கட்சி, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவங்க எங்க கேட்கறாங்க? அவங்களும் விஜய்க்கு ஓட்டு கேட்கறாங்க. விஜய் வந்தா தான் ஜெயிக்க முடியும். ஒரே ஒரு மீட்டிங்ல, அந்த குமாரபாளையம் மீட்டிங்ல மட்டும் சொன்னார், கொடி பறக்குது, மகிழ்ச்சி அளிக்கிறது, அப்படி காட்சி மாறுது, பிள்ளையார் சொல்லி கட்சி வரப்போகுது அப்படின்னு சொன்னார். அது மட்டும் இல்லையா, கரூர் சம்பவத்தில் ஒரு பிரதான எதிர்கட்சி இப்ப தாவேகா அதிமுக பாஜக கூட்டணிக்கு போவாதுன்னு உறுதியாயிட்டா சார். இந்த செங்கோட்டையன் போனதுனால உறுதியாயிட்டது. அதுதான் பாருங்க, இப்ப கிட்டத்தட்ட நீங்க நான் சொன்ன இடத்துக்கே வந்துட்டீங்க. அப்ப பாஜக அதிமுக தமிழக வெற்றிகளை சேர போகுது. கிட்டத்தட்ட அது எதுக்கு தனித்தனியா கட்சிங்கிற நான். இப்ப நீங்க கமலாலயம், அப்புறம் பனையூர் தாவேகா, கமலாலயத்தில் பாஜக, ராயப்பேட்டையில் அதிமுக, இந்த 3 கட்சிக்கு 3 தலைவனுக்கு முதலாளி டெல்லி. இவன் 3 பேர் ஒரே மாதிரி பேசுறாங்க. யாராவது மாத்தி பேசுறாங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்று கருத்து சொல்றாங்களா? கட்சிக்கு பேரு தான் 3. வாய்ப்பு இருக்குங்களா? தேர்தல் காலத்தில் அமித்ஷா சொல்றாருன்னா இப்போ அதாவது அங்கிருந்து ஒவ்வொரு உடலும் சேர்றதுக்கு நேரத்தை தவிர ஒன்றும் இருக்காது. இப்போ விஜய்வோ எடப்பாடிவோ அல்லது வேற பாஜக பாஜக வாழ்கன்னு சொல்றதுல அவங்களுக்கு எந்த கருத்து இல்லை. அவங்க எடப்பாடி பிடிக்கலன்னு சொல்றாங்க, அமித்ஷா வாழ்கன்னு சொல்றாங்க. அவங்க எடப்பாடி சின்னம்மா வரைக்குமேயா பாஜகங்கிறத அவங்க பெரிய நட்பு சக்தியா பாக்குறாங்க, அல்லது ஒரு அச்சுறுத்தலா பாக்குறாங்க. அவங்களை பகைத்து உயிர் வாழ முடியாதுன்னு பாக்குறாங்க. அவங்க மட்டும் பார்க்கல, நீங்க மம்தா பாக்குறாங்க. உயிர் வாழ முடியும் வழக்குகள் தானே சார் இருக்கு, வேற என்ன இருக்கு? சொத்தை பறிமுதல் பண்ணிடுவாங்க. இப்ப நம்ம நாட்டில் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனிதன் எதை நுகர்ச்சி இருப்பான்? சொத்துக்காக உயிரை இழப்பான் பெரும்பாலும். அதாவது நீங்க பெத்த தாயை மகன் கொலை செய்வான், சொத்துக்காக தான், பணத்துக்காக தான். தாய் மகனை சொல்லுவா, சொத்துக்காக தான். அண்ணன் தம்பி உடன் பிறந்து ஒரு கருவறையில் பிறந்தவனே ஒரு துண்டு நிலத்துக்கு கழுத்து அறுத்துக்கிட்டு காவல் சிறையில் ஆண்டு கணக்கு இருக்கிறவன், தூக்கு தண்டனை வரைக்கும் போறவன எல்லாம் நம்ம கண்ணில் பார்க்கிறோம். சொத்து ஒரு நிமிஷத்துல நீங்க எல்லாருமே எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி எல்லாமே சொத்துக்களை பாதுகாக்க அரசியல்வாதி மட்டும் இல்லையா. இப்ப பாஜகவுக்கு அஞ்சு ஒரு ஊடக முதலாளிகளோ, நகைக்கடை முதலாளி, ஜவுளி கடை முதலாளி ஒரு நிறுவனத்தை நடத்த முடியாது. இந்தியாவிலிருந்து ஒரே ஒரு நிறுவனத்தை நடத்துற ஒரு முதலாளி இந்த ஜனநாயக நாட்டில் நான் ஜவுளி கடை வச்சிருக்கேன், இந்த நகை கடை வச்சிருக்கேன், நான் பாஜகவுக்கு எதிரான காங்கிரஸ் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு முதலாளிய ஒரு மேடையில் ஏறி பேச சொல்லுங்க, ஒரு நிகழ்ச்சியில் கலந்து சொல்லுங்க, நான் அரசியல் விட்டே போயிடுறேன். முடியவே முடியாது. இந்தியாவில் அம்பானி இத்தனை ஆண்டு காலம் அரசியல் வச்சிருந்த இன்னைக்கு அம்பானியை 2500 கோடி ரூபாய் போன வாரம் ஜப்தி பண்றாங்க. ரைடு எந்த நேரத்திலையும் கைது பண்ணி உள்ள போட்டுருவான். அவ்வளவு பெரிய நிறுவனத்தை யாரும் நிறுவனத்துக்கு இது வரைக்கும் இடி ரைடே போனதில்லை. அப்ப எந்த முதலாளியா இருந்தாலும், தனி மனித கடைசி வரைக்கும், கெஜ்ரிவாலா இருந்தாலும், ஆம் ஆத்மியா இருந்தாலும், மம்தாவா இருந்தாலும், சிவசேனாவா இருந்தாலும், இந்த மாவோயிஸ்டுகள், போராளி குழுக்கள் எல்லாத்தையும் தரமட்டம் பண்ணிட்டு ஒரே கட்சி தான். இப்ப இன்னைக்கு நம்ம செங்கோட்டையும் போறது, விஜய், பனையூர்லாம் சும்மா நம்ம படம் ஷோ காட்டுறோம். இதெல்லாம் சும்மா சீன். இது பாஜகவோட எல்லாம் நாடகம் தான். இது இந்த காட்டு கூட்டம் பூரா எதிர்காலத்தில் அடிமையாக போகுது. பாஜக தேர்தலையே அழிச்சிட்டு, கட்சிகளை பூரா ஒழிச்சிட்டு, இன்னைக்கு ஒரு கட்சியை தவிர இந்தியாவில் எங்க இருக்கு? டெல்லியில் காங்கிரஸ் கட்சியில் ஒரு ஆபீஸ் இருந்துச்சு, இன்னைக்கு எங்க இருக்குது? அந்த கட்சியில் ஒரு போன் பண்ணி பாருங்க, பியூன் கூட இருக்கிறதுக்கு ஆள் இல்லை.
ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஜப்தி பண்ணிட்டு வருமானத்துக்கு அதிகமா நீங்க முறைகேடா பண்ணினீங்கன்னு சொல்லிட்டு 3000 கோடி ரூபாய் ஃபைன் போடுறாங்க ஐடியில். ராகுல் காந்தி ஒரு பழைய டிஷர்ட்டை போட்டுட்டு பாவமா இருக்கு அந்த பையன். அந்த நாட்டை உருவாக்கி 10 வருஷம் 20 வருஷம் ஜெயிலில் இருந்து பாரம்பரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவன் பழைய டிஷர்ட்டை பழைய பேண்டை போட்டுட்டு பீகார் தேர்தலில் நீங்க தேசஸ்வி இந்த நம்ம தலைவர் ஸ்டாலின் கனிமொழி அம்மா இப்போ உண்மையில பாஜக இங்க வாக்கு வங்கி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? பெரிய அளவுல வாக்கு வங்கி இருக்குன்னு இது எல்லாமே தாவேகாவுடைய வாக்கு வங்கி, அவங்க வாக்கு வங்கி தான். தாவேகா அதிமுக வாக்கு வங்கி எல்லாம் பிஜேபிக்கு மாறி இருக்கும். வாக்கு வங்கி தான். நீங்க அதிமுக தொண்டனை போய் கேளுங்க, பாஜக பத்தி என்னடா சொல்றீங்க? பாஜக தான் எங்களை காப்பாத்துதுங்க, அவங்கள பகிர்ச்சிட்டு உயிர் வாழ முடியாது. மோடி வாழ்க, அப்புறம் தான் சின்னம்மா வாழ்க, டிடிவி வாழ்க, ஓபிஎஸ் வாழ்க, எடப்பாடி வாழ்க, செங்கோட்டையன் வாழ்கலாம். முதல்ல மோடி வாழ்க. 2 கோடி தொண்டர்களை எப்படி இவங்க தயாரிச்சிருக்காங்க? தலைவனே கோழையா இருந்தான்னா தொண்டர் எப்படி இருப்பான்? தலைவனே பேடியாகவும் கோழையாகவும் அரசியல் உணர்வு இல்லாம, இன உணர்வு இல்லாம, மொழி உணர்வு இல்லாம, எம்ஜிஆர் இல்லையா சொத்து மொத்தத்தை இழந்தாரு. இப்ப நீங்க சமாதிக்கு போறீங்க, அடுத்த முதலமைச்சர் அடுத்த எம்ஜிஆர் விஜய் இந்த செங்கோட்டையன் சொல்றாருல, எம்ஜிஆர் இல்லையா இப்படி இவ்வளவு பெரிய மாலையை கட்டி இத்தனை 1000 கோடியை உருவாக்கி சொத்து சுகத்துல சுகமாயா வாழ்ந்தாரு. ராமாவும் கடைசி இருக்கிற வித்துட்டு கடைசி இருக்கிற விஜய் அடுத்த எம்ஜிஆர் ஆவாரா? இவரு ஆக கூடாது, ஆனா ஆக்குறதுக்கு டெல்லி முயற்சிக்குது. புனிதமான ஆட்சி உருவாகும். அதுதான் புனிதம்னா என்னன்னே தெரியல. இந்த செங்கோட்டை சொல்றாரு பாருங்க, பச்சை அதாவது பச்சையா அதிமுக துரோகத்தை பண்ணிட்டு புனிதமான ஒரு ஆட்சியை நிறுவுவதற்கு இதோ வந்து விட்டார் விஜய்ன்னு சொல்றாருல. இந்த விஜய் எப்படி புனிதமானவர் பாரு. போன மாசம் 41 பேர் துடிக்கி சாகும் போது கண்ணில் பார்த்துட்டு இருந்த ஓடி போன விஜய ஒரு புனிதமான ஆட்சி தருவார் நீ கண்ணு முன்னாடி சொல்ற. இந்த நாட்டில் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. எல்லா பெரிய சமூக ஆர்வலர்கள், சமூக விஞ்ஞானிகள், மனிதாபிமானிகள், பெரிய வள்ளல் இயக்கத்தை நடத்துற அருள்ஜோதி ஆசிரமத்திலிருந்து சொல்றான் அப்பழுக்கற்ற புனிதமானவர் விஜய்னு சொல்றான். கண்ணு முன்னாடி நீங்க இந்த வெள்ளை ஆடை உடுத்தி கொண்டு இப்ப கூட ஒரு வெள்ளை உடையில தான் நம்ம விஜய் பேசிட்டு இருக்காரு பாருங்க. பாவம், பால் வடிகிற முகம், ஆனால் செயல் பச்சையா நடிக்கிறதுல மிகப்பெரிய கைதேர்ந்தவர் தான் விஜய். எம்ஜிஆர்லாம் நீதிக்காக நடிச்சார், இவங்க சரி செய்யறதுக்கு நடிச்சு நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு வந்த விஜய் அதை நம்பி இன்னைக்கு புனிதமான ஆட்சி உருவாக்குறதுக்கு எங்க செங்கோட்டையில போய் நிற்கிறாரு. அப்ப நாட்டு மக்கள் இதுக்கு அங்க ஒரு காட்டு கூட்ட கோவில பட்டாசு வெடிக்குது. இது கொடுமை என்னன்னா, 1000 ரூபாய் சேர்ந்துட்டாரு, இனிமேல் செங்கோட்டையனுக்கு அடுத்து மீண்டும் ஒரு எம்எல்ஏ ஆயிடுவாரு, மினிஸ்டர் ஆயிடுவாருன்னு. இந்த என்ன இந்த நிறைவே ஒரு கேள்வி சார். நீங்களும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்த தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவை தலைவரா கொங்கு மண்டலத்தில் பல ஆண்டுகள் அரசியல் பண்ணிருக்கீங்க. 2 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றிருக்கீங்க. அந்த மக்களோட மனநிலை நாடி துடிப்பு தெரியும். அவர்கள் தேசிய அரசியல் என்று அதிமுகவுக்கு ஆதரவான ஒரு மனநிலை உடையவர்கள். இப்போது அதிமுகவின் கொங்கு மண்டல முகமாக பல ஆண்டுகளாக ஒரு 1/2 நூற்றாண்டு காலமாக அறியப்பட்ட செங்கோட்டையன் பெரிய அளவில் விமர்சனமோ ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கோ ஆளாத ஒருவர் தாவேகாவில் இணைந்திருக்கிறார். இதனால் இந்த கொங்கு மண்டலத்தில் உள்ள அதிமுகவின் வாக்குகள் சிதறுமா? அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமா? தாவேகாவுக்கு ஒரு புதிய செல்வாக்கை இது உருவாக்குமா? என்ன மாற்றத்தை கொங்கு மண்டலத்தில் ஏற்படுத்துது? உருவாக்குறாங்க, உருவாயிருக்கு. ஏற்கனவே உருவாகிறது. ஒரு தனியரசு எப்படியே தடுக்க முடியும்? ஊரே சேர்ந்து ஒரு குற்றவாளிய புனிதர் தியாகின்னு தூக்கிட்டு வரும்போது தனியரசு எப்படி தடுக்க முடியும்? ஆனால் நான் கருத்து சொல்றேன். ஆனால் நீ செங்கோட்டையிலே போய் சேரும்போது உண்மையிலேயே மேற்கு மண்டலத்தில் அடையாளமே இல்லாமல் கிடந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு அடையாளம் வந்துருச்சு இல்லை? இப்போ நம்ம எல்லா தொலைக்காட்சிகளும் காலையிலிருந்து 3 நாளாக போடுறோம். 3 நாட்களுக்கு முன்னாடியே திட்டமிட்டு இன்னைக்கு இணைகிறாரு. எனக்கே தெரியும். நான் தான் முதல்ல ஊடகத்துக்கு சொன்னேன், இன்று காலை 10 மணிக்கு 10 4 சக்கர வாகனம், 2 பஸ், இவ்வளவு பேர் வர்றாங்க எல்லாம் சொன்னேன். அப்ப கூட செங்கோட்டையன் சொல்லவே இல்லை. ஆனா அவங்க எல்லாம் வர்றாங்கன்னு எனக்கு தெரியும், இணைய போறாருன்னு தெரியும். திமுகவுக்கு போவாராங்க, போக மாட்டாருன்னு. ஏன்னா பாஜகவுடைய உத்தரவு திமுகவுக்கு போக சொல்லி அல்ல, அதுதான் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான். இப்ப நீங்க எடப்பாடியை தவிர, எடப்பாடி உட்பட நேரா பனையூருக்கு போனா நேரா பாஜக காரங்கெல்லாம் போய் வரிசை பூங்குந்து கொடுத்து அனுப்பிச்சு விடுறாங்க. அப்ப பாஜக என்ன நினைக்குதுன்னு பாருங்க. எடப்பாடி ஒரு அதிமுக மக்கள் மத்தியில் மாற்றம் ஏற்படுவதற்குங்களா? ஓரளவு கட்டாயமா அதிமுக வாக்குகளை மாறும்னா ஊமையா, எடப்பாடி ஊமையா இருக்கிற வரைக்கும், அதிமுக இருக்கிற இத்தனை நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் ஊமையா இருக்கிற வரைக்கும், கையிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு செங்கோட்டையன் வாழ்க்கை விஜய் வாழ்க்கைன்னு சொன்னா மாறுதான் செய்யும். அப்ப அது அதிமுக வேற, தமிழக வெற்றி கழகம் இல்லைன்னு ஆகி வச்சது. அதனாலதான் இப்ப நீ அது மாறுமானா தடுக்கிற பொறுப்பு எடப்பாடிட்டு இருக்கு. ஆனா எடப்பாடி இன்னும் விஜய் வாழ்க்கை தாவேகாவின் நிறைவேற்ற தாவேகாவின் இதுவரை நடந்த செயல்பாடுகள்ல செங்கோட்டையினால் ஒரு மாற்றம் உருவாகி ஒரு 2வது பெரிய சக்தியாக அது அதிமுகவை தாண்டி, அதிமுக பாஜக கூட்டணியை தாண்டி அது வாக்கு வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? தாண்டி வாங்காது. அதிமுக பாஜகவுடைய துணையோடு வாங்குது.
வாங்குது. அது திமுகவாது எது வினையாட்டுதானா? திமுக வினையாட்டுல. இப்ப இதே எங்க அம்மா ஆட்சியில் இருந்தாங்கன்னா இப்ப நீங்க இந்த தமிழக வெற்றி கழகம் இவ்வளவு சுதந்திரமாவில் யாரும் நடமாட முடியாது. இப்ப இவ்வளவு உடனே போய் அண்ணா நினைவிடத்துக்குலாம் போக முடியுமா? அம்மா இருந்திருந்தா ஒண்ணுமே இல்லை. இவங்களும் இப்ப மறைமுகமாகவும் நேரடியாகவும் திமுகவும் விஜய் ஆதரிக்குது. அது பெரிய கொடுமை. விஜய்க்கு மாதிரி உலகத்தில் ஒரு கட்சி வளர்த்துறதுக்கு ஒரு வாய்ப்பு சூழல் உலகத்திலே எங்கேயும் அமையாது. அப்படி திட்டமிட்டு உளவு பிரிவாலும் ஊடகத்தாலும் திட்டமிட்டு தமிழ்நாட்டை சாராத ஒருவரை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, ஒரு சாதாரண நடிகரை தமிழ்நாட்டின் முதல்வராக, தத்துவம் கொள்கை எதுவும் தெரியாத ஒரு பச்சை குழந்தையை முதலமைச்சராகிறதுக்கு இந்த தமிழ்நாட்டு கூட்டம் ஆர்ப்பரித்து வருது. இது தமிழ் சமுதாய தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றிலேயே பெரிய இழுக்கு தாழ்வு. தமிழர்களுக்கு இது பெரிய அவமானம். இதிலிருந்து தமிழ் சமூக கட்டாயமாக பாடத்தை கற்பிக்கும். அதுக்காக தனியரசு எங்கள் ஜனநாயக சக்தியோட இணைந்து என்ற அளவு போராடுவோம். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டையன் விஜயனுடைய இணைப்பின் மூலமாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் தாவேகா வலிமை வருவதற்கான சூழல் நெருங்கி வருகிறதை நாம் உணர்றோம். அது அச்சமாக இருந்து அதை தவிர்ப்பதற்கு போராடுவதற்கு மாறாக அஞ்சி பயந்து அதை அங்கீகரித்தோமானால் அந்த அச்சம் உண்மையாகி அந்த தவறு சரியாயிரும். அது தமிழ் சமூகத்துக்கு தாழ்வு. ஓகே சார்.